ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வழக்கமாக ஹேரோட அவுட்டேக்ஸ் பற்றி தான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இன்டேக் என்ன எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றியான இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்துட்டு நான் ஒரு 2 years முன்னாடி எடுக்க ஆரம்பித்தேன். இது எடுக்க ஆரம்பித்தது நான் ஹேருக்குன்றதுக்காக எடுக்க ஆரம்பிக்கல, ஒரு வேறு சில ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். பட் ஹேரில் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சதுனால நான் அது வந்து இப்போயுமே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் முந்திரி, பாதாம், கருப்பு எள், இது 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கருப்பு உளுந்தும் வேர்க்கடலையும் 250 கிராம், அதாவது 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒன்றா மிக்ஸ் பண்ணி வறுத்துறாதீங்க, தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளும் முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். வேர்க்கடலையுமே கூட லைட்டாக வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஆனால் கருப்பு உளுந்து மட்டும் அதோடய ஸ்மெல் வந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்மெல் நல்லா உங்களுக்கு வறுத்து தெரியும். ஸோ அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாமே வறுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 30 to 45 minutes அப்படியே விட்டுற போகிறோம். ஸோ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம வந்து அரைக்கணும். சூடாக இருக்கும்போது அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ சூடாக இருக்கும்போது அரைக்காதீங்க, நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நம்ம அரைச்சாச்சு. ஸோ அரைச்சிட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு அரைக்கும் போது பார்த்தாலே தெரியும் கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கையை வச்சு வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நார்மலாக ஆயிரும். ஸோ நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நாட்டு சக்கரை நான் ஒரு 350 கிராம் கிட்ட எடுத்திருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க, நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான பிரயோஜனமே கிடைக்காது. ஸோ வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதை நான் வேறு ஒரு விஷயத்துக்காக எடுத்திருந்தேன். பட் ஆனால் நிறைய ஹேரில் சேஞ்சஸ் தெரிஞ்சதுனால நான் அதை இன்னமும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தெரியும். பிகாஸ் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸில் இருக்கிற சத்துக்கள் அப்படி. கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது அதில். பொட்டாசியம் ஆகட்டும், மெக்னீஷியம் ஆகட்டும், கால்சியம், ஃபாலிக் ஆசிட், அயன், வைட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி நிறைய சத்து கருப்பு உளுந்தில் இருக்குது. வேர்க்கடலையை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், ஏன்னா இது வந்து பாதாம்க்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க வேர்க்கடலையை. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு நார்மலாகவே ஹேரோட டென்சிட்டி அதிகப்படுத்தும். அதுவும் இல்லாமல் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இதில் இருக்குது. ப்ரோட்டீன்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ், அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கருப்பு எள்ளில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாதாம், முந்திரியை பற்றி ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து இந்த ஒரு இதில் இன்க்ரீடியன்ஸில் நம்ம போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஹெல்த் இஷ்யூஸ்க்குமே நார்மலாக ஹெல்த்தோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு நிறைய கொடுக்கும். ஸோ அதனால் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், இதை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிடலாம், எந்த வித சைடு எஃபெக்ட்ஸுமே வராது. ஸோ இது சொன்ன மாதிரி எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் இதை லட்டு மாதிரியும் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு லட்டு நல்லாவே வரும். பிகாஸ் இதில் நம்ம அந்த எண்ணெய் பசை கொஞ்சம் லைட்டாக இருந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ அதனால் நீங்கள் லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அப்படி லட்டு பிடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நார்மலாக அந்த பவுடர் மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதை லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும் யார் வேணால் சாப்பிடலாம். இது ஜென்ரலாக ஹேருக்குங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா பெனிஃபிட்ஸுக்குமே வந்து உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ இது நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி சாப்பிட விருப்பம் இருக்கோ, லட்டு மாதிரி இருந்தால் லட்டு மாதிரி ஓகேனா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுடராகவே எடுத்து அப்படியே சாப்பிட்றீங்கனாலும் ஓகே. ஒரு நாளைக்கு 1-2 ஸ்பூன் லட்டு ஆகட்டும் இல்லை பொடி ஆகட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து கண்டினியூஸாக 2 வருஷமுமே வந்து ஒரு நாள் தவறாமல் சாப்பிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எனக்கு நடுவில் நிறைய கேப்ஸ் வந்துச்சு. ஒரு 1 month 2 months அந்த மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் அப்படியே விட்டுட்டு செஞ்சுட்ருந்தேன். ஸோ அந்த இன்றைக்கி நான் வந்து இது காலி ஆகிட்டு திரும்ப செய்கிறதுனால இன்றைக்கி நான் அந்த வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.